வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, பாகிஸ்தான் தன்னுடைய விமானப்படை மற்றும் கடற்படைய ஒரே நேரத்துல மிகப்பெரிய அளவுல நவீனப்படுத்தி வந்துகிட்டு இருக்காங்க. சீனாவிடம் இருந்து பாகிஸ்தான் J-35 அப்படிங்கிற ஒரு 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானத்தை வாங்க போறாங்க. அதே வேளையில பாகிஸ்தான் கடற்படைய ஒரு 50 போர்க்கப்பல்கள் கொண்ட கடற்படையா மாற்றுவதற்கு பாகிஸ்தான் திட்டமிட்டிருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. பொருளாதார பிரச்சனைகள்ல சிக்கி தவிக்கக்கூடிய பாகிஸ்தானால எப்படி ஒரே நேரத்துல தன்னுடைய விமானப்படையில ஒரு 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானத்தையும் இணைக்க முடியுது, அதே வேளையில தன்னுடைய கடற்படையையும் மிகப்பெரிய அளவுல விரிவுபடுத்த முடியுது அப்படின்னு உங்களுக்கு கேள்விகள் எழலாம். இதற்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய சதி திட்டம் இருப்பதா தற்போது செய்திகள் வெளிவந்திருக்கு. இந்தியாவுக்கு எதிராக செய்யப்படும் இந்த சதி திட்டத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நாடுகள் எவை? இந்தியா பாகிஸ்தானுடைய இந்த நகர்வுகளுக்கு என்ன மாதிரியான விஷயங்களை செய்து கவுண்டர் செய்ய போறாங்க? வரும் காலத்துல வரக்கூடிய பிரச்சனைகள்ல இருந்து இந்தியாவை பாதுகாப்பதற்கு விமானப்படை மற்றும் கடற்படைய இந்தியா எப்படி நவீனப்படுத்த திட்டமிட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். பாகிஸ்தான் சீனாவிடமிருந்து J-35 அப்படிங்கிற ஒரு அதிநவீன 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானத்தை வாங்குவதற்கு ஒப்புதல் கொடுத்திருக்காங்க. இதனை தொடர்ந்து அடுத்த 24 மாதங்கள்ல இந்த J-35 விமானங்கள் பாகிஸ்தான் விமானப்படையில இணைக்கப்படும். இந்த விஷயம் பாகிஸ்தான் விமானப்படைய நவீனப்படுத்தும் விஷயத்துல ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. ஏற்கனவே இந்த J-35 விமானங்களை இயக்குறதுக்கு பாகிஸ்தான் விமானப்படையை சேர்ந்த பைலட்டுகள் சீனால பயிற்சி எடுத்து வந்துகிட்டு இருக்காங்க. அதனால இந்த விமானங்களை அதிவிரைவா பாகிஸ்தான் விமானப்படையில இணைக்க முடியும். சீனாவின் J-35 விமானங்கள் விமானம் தாங்கி போர்க்கப்பல்கள்ல வச்சு இயக்குவதற்காக உருவாக்கப்பட்ட விமானங்கள். ஆனா இந்த விமானங்களை தரையில் வைத்து இயக்குவதற்கும் சீனா டெவலப் செஞ்சிருக்காங்க. இந்த J-35 விமானம் பல அதிநவீன தொழில்நுட்பங்களை உள்ளடக்கியதா இருக்குது. குறிப்பா இந்த விமானம் ஒரு ஸ்டெல்த் தொழில்நுட்பம் கொண்ட விமானம். அதனால இந்த விமானத்தை தற்போது உள்ள ரடார் சிஸ்டத்தினால கண்டுபிடிக்க முடியாது. அது மட்டும் இல்லாம மாடர்ன் ஏவியானிக் சிஸ்டம், அதிநவீன சென்சார் சூட் போன்ற பல தொழில்நுட்பங்கள் இந்த விமானத்துல இணைக்கப்பட்டிருக்கு. இதனால இந்த விமானம் இந்திய விமானப்படைக்கு ஒரு சரியான போட்டியா இருக்கும் அப்படின்னு பாகிஸ்தான் நினைக்கிறாங்க. இந்த J-35 விமானத்துல அதிநவீன AESA ரடார் சிஸ்டத்தை சீனா இணைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம விமானத்தோட ஸ்டெல்த் திறனை அதிகப்படுத்துவதற்கு இந்த விமானத்துல இன்டர்னல் வெப்பன் பே தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இதனால இந்த விமானத்துல எடுத்து செல்லப்படும் ஆயுதங்களை விமானத்தோட உள்புறத்துல சேமிச்சு வைக்க முடியும். இதன் காரணமா J-35 விமானத்தோட ஸ்டெல்த் திறன் மிகப்பெரிய அளவுல அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாம இந்த இன்டர்னல் வெப்பன் பேல வைட் ரேஞ்ச் ஆஃப் மிசைல்ஸ் எடுத்து செல்ல முடியும். இந்த விமானத்தை பயன்படுத்தி ஏர் சுப்பீரியாரிட்டி, டீப் ஸ்ட்ரைக், ரெகனசன் போன்ற பல்வேறு விதமான ஏரியல் ஆபரேஷனை கேரி அவுட் செய்ய முடியும். பாகிஸ்தான் இந்த J-35 விமானங்கள் தற்போது இந்திய விமானப்படையில் பயன்பாட்டில் உள்ள ரஃபேல் மற்றும் Su-30 MKI போர் விமானங்களை ஒரு யுத்த களத்துல அவுட் பெர்ஃபார்ம் செய்யும் அப்படின்னு எதிர்பார்க்கறாங்க. இதனால ஒரு ஏரியல் காம்பாக்ட்ல பாகிஸ்தான் விமானப்படைக்கு இந்த J-35 விமானங்கள் ஒரு அட்வான்டேஜ் கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது பாகிஸ்தான் விமானப்படை என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்தியா AMCA 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானத்தை டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இந்த விமானத்தை டெவலப் செய்யறதுக்கு 2035வது வருடம் வரைக்கும் ஆகும். இந்த இடைப்பட்ட காலகட்டத்துல ஏரியல் சுப்பீரியாரிட்டிய இந்த ரீஜியன்ல உருவாக்குவதற்காக தான் இந்த J-35 விமானத்தை சீனாவிடம் இருந்து பாகிஸ்தான் வாங்குறாங்க. அதாவது 7 இருந்து 8 வருடங்கள் இந்திய விமானப்படை ஒரு 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானம் இல்லாம இருக்கும். இந்த காலகட்டத்துல இந்த J-35 விமானத்தை பயன்படுத்தி பாகிஸ்தான் விமானப்படை இந்த பகுதியில் இருக்கக்கூடிய வான்பரப்புல ஆதிக்கம் செலுத்த திட்டமிட்டிருக்காங்க. பாகிஸ்தான் விமானப்படையில தற்போது JF-17 தண்டர், F-16 ஃபால்கன் போன்ற 4th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானங்கள் பயன்பாட்டில் இருந்து வருது. அந்த விமானங்களோடு ஸ்டெல்த் தொழில்நுட்பம் கொண்ட J-35 விமானங்களை இணைத்து பயன்படுத்தும் பொழுது இந்திய விமானப்படை விமானங்களை விட ஒரு அட்வான்டேஜ் கிடைக்கும் அப்படின்னு பாகிஸ்தான் நினைக்கிறாங்க. என்னதான் பாகிஸ்தான் இது போன்ற பல கணக்குகளை போட்டாலும் இந்த J-35 விமானங்களை
எப்படி தங்கள் படையில் இணைக்கிறாங்க, அந்த விமானத்தோட செயல்திறன் சீனா சொல்வது போன்று இருக்குதா, ஒரு ஸ்டெல்த் தொழில்நுட்பம் கொண்ட விமானத்தை இயக்க ஆகக்கூடிய செலவை பாகிஸ்தானால சமாளிக்க முடியுமா அப்படிங்கிற பல கேள்விகள் இருக்குது. இருந்தாலும் பாகிஸ்தான் விமானப்படையில ஒரு 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானம் இருப்பது இந்தியாவுக்கு ஒரு அச்சுறுத்தல் தான். என்னதான் இந்திய விமானப்படை விமானிகள் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க, அவங்களால இது போன்ற அச்சுறுத்தல்களை சமாளிக்க முடியும் அப்படின்னு நினைச்சாலும் தொழில்நுட்பம் கொண்ட விமானங்கள் மிகவும் ஆபத்தானது. அதனால தற்போது இந்தியாவும் ஒரு 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானத்தை இந்திய விமானப்படையில் இணைத்தே ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. இந்தியாவுக்கு அதிவிரைவா 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானத்தை இந்திய விமானப்படையில் இணைக்கணும்னா AMCA 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமான ப்ராஜெக்ட வேகப்படுத்தணும். இது மட்டும்தான் இந்தியாவிடம் உள்ள ஒரே ஆப்ஷன். இதை விட்டுட்டு வெளிநாடுகள்ல இருந்து 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானத்தை வாங்க இந்தியா முயற்சி செஞ்சாங்கன்னா உள்நாட்டு விமான ப்ராஜெக்ட் அப்படியே நிறுத்தப்படும். வெளிநாடுகளில் இருந்து வாங்கப்படும் 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானமும் சரியான நேரத்துல டெலிவரி ஆகுமா அப்படிங்கிறது கேள்விக்குறிதான். இதனால இந்தியா அதிக நிதியை ஒதுக்கி AMCA 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமான ப்ராஜெக்ட வேகப்படுத்தணும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. இந்த சூழ்நிலையில DRDO முன்னாள் சீஃப் இந்தியா AMCA 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானத்தோட ரோல் அவுட் 2026 வருடம் கண்டிப்பா நடத்தப்படும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம 2027 வருடத்தோட இறுதியில இல்லனா 2028 வருடத்தோட முதல் பாதியில AMCA விமானத்தோட முதல் பறத்தல் நடைபெறும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. தேஜஸ் MK2 விமானத்தோட ரோல் அவுட் 2025 வருடத்தோட இறுதிக்குள் நடத்தப்படும் அப்படின்னு DRDO சொல்லியிருக்காங்க. இதனால இந்தியாவோட உள்நாட்டு விமான டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் சரியான வேகத்துல நகர்ந்து கொண்டிருப்பது ரொம்ப தெளிவா தெரியுது. அதனால பாகிஸ்தானோட J-35 விமானம் குறித்து இந்தியா கவலைப்பட தேவையில்லை அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. அடுத்து இந்தியா கவலைப்பட வேண்டிய விஷயம் அப்படின்னா அது பாகிஸ்தான் கடற்படையோட வளர்ச்சி தான். பாகிஸ்தான் தன்னுடைய கடற்படைய அடுத்த 10 வருடங்கள்ல 50 போர்க்கப்பல்கள் கொண்ட கடற்படையா மாற்றுவதற்கு திட்டமிட்டிருக்காங்க. இதுல குறிப்பிடத்தக்க விஷயம் என்னன்னா பாகிஸ்தானோட பொருளாதாரம் ரொம்ப மோசமான நிலையில இருந்து வந்துகிட்டு இருக்கு. பாகிஸ்தானால எலக்ட்ரிசிட்டி பில்ல கூட சரியா கட்ட முடியல. பாகிஸ்தானோட பட்ஜெட்ல 2.5 பில்லியன் பட்ஜெட் தட்டுப்பாடு இருக்குது. சமீபத்துல இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் அமைப்புல இருந்து பாகிஸ்தானுக்கு அதிகாரிகள் போயிருந்தாங்க. அவங்க பாகிஸ்தானோட இந்த பட்ஜெட் தட்டுப்பாடு குறித்து பேச்சுவார்த்தை நடத்தி இருக்காங்க. IMF அமைப்பு பாகிஸ்தானுக்கு இதுவரைக்கும் 23 தடவை பெயிலோட் பேக்கேஜ் கொடுத்திருக்காங்க. இப்படி மோசமான நிலையில இருக்கக்கூடிய பாகிஸ்தானால எப்படி 50 போர்க்கப்பல்களை இணைக்க முடியும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். இதற்கு பின்னாடி இருக்கக்கூடியது வேற யாரும் கிடையாது, சீனா தான். பாகிஸ்தான் ஆர்டர் செஞ்சிருக்க பெரும்பாலான கப்பல்கள் சீனாவிடம் இருந்து வாங்கப்படுது. இது தவிர துருக்கி, ரொமேனியா போன்ற நாடுகளிடம் இருந்தும் பாகிஸ்தான் போர்க்கப்பல்களை ஆர்டர் செஞ்சிருக்காங்க. இவ்வளவு பெரிய விரிவாக்க திட்டத்திற்கு யாரு பணம் கொடுக்காங்க அப்படின்னு கேள்விகள் எழ ஆரம்பிச்சிருக்கு. வேற யாரும் கிடையாது, அது சீனா தான். சீனா பாகிஸ்தான் கடற்படைய விரிவுபடுத்துவதற்கு முழு உதவி செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க. அதாவது சீனா இந்தியாவுக்கு 2 முனைகள்ல அச்சுறுத்தல் கொடுப்பதற்கு ஒரு திட்டத்தை வகுத்து செயல்படுத்தி வந்துகிட்டு இருக்காங்க. அதன் ஒரு பகுதி தான் பாகிஸ்தான் கடற்படைய விரிவுபடுத்துவது. பாகிஸ்தான் கடற்படைய விரிவுபடுத்தும் திட்டம் 2015 தொடங்கப்பட்டது. பாகிஸ்தான் கடற்படைக்கு 8 நீர்மூழ்கி கப்பல்களை கட்டி கொடுப்பதற்கு ஒரு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இந்த வருடம் முதல் நீர்மூழ்கி கப்பலை சீனா சப்ளை செஞ்சாங்க. அடுத்த 8 வருடங்களுக்கு வருடா வருடம் ஒரு நீர்மூழ்கி கப்பலை பாகிஸ்தான் கடற்படைக்கு சப்ளை செய்வதற்கு சீனா திட்டமிட்டிருக்காங்க. பாகிஸ்தானோட கடற்படை விரிவாக்கம் குறித்து இந்திய கடற்படையோட சீஃப் அட்மிரல் தினேஷ் கே திரிபாதி சமீபத்துல ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு. அதாவது சீன கடற்படையோட ஒவ்வொரு நகர்வையும் இந்திய பெருங்கடல் பகுதியில இந்திய கடற்படை கண்காணித்து வருவதா அவர் சொல்லியிருக்காரு.
அது மட்டும் இல்லாம சீன கடற்படையோட போர்க்கப்பல்கள் மற்றும் உளவு கப்பல்கள் இந்திய பெருங்கடல் பகுதியில எங்க இருக்குது, என்ன வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒவ்வொரு நகர்வையும் நாங்க கண்காணிச்சு வந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம பாகிஸ்தான் கடற்படைய நவீனப்படுத்துவதற்கு சீனா செய்யக்கூடிய வேலைகளையும் நாங்க உன்னிப்பா கவனித்து வருவதா அவர் சொல்லியிருக்காரு. சீனா பசிபிக் ஓஷன்ல தன்னுடைய ஆதிக்கத்தை விரிவுபடுத்த முயல்றாங்க. அதே வேளைய தற்போது இந்திய பெருங்கடல் பகுதியிலையும் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த விஷயங்களை கவுண்டர் செய்வதற்கு இந்தியா தற்போது மிகப்பெரிய திட்டங்களை வகுத்து செயல்பட்டு வருவதா இந்தியன் நேவல் சீஃப் சொல்லியிருக்காரு. அதாவது INS அரிகாந்த் மற்றும் INS அரிகாட் அப்படிங்கிற 2 அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்கள் இந்திய கடற்படையில் இணைக்கப்பட்டிருக்கு. இந்த அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்ல இருந்து K4 அப்படிங்கிற நியூக்ளியர் கேப்பபிள் மிசைல சமீபத்துல வெற்றிகரமா நாங்க சோதனை செஞ்சிருக்கோம். அது மட்டும் இல்லாம இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் இந்திய கடற்படைக்காக 62 போர்க்கப்பல்கள் ஒரே நேரத்துல கட்டப்பட்டு வருவதா அவர் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம கூடுதலா 31 போர்க்கப்பல்களை கட்டுவதற்கான ஒப்புதலை இந்திய அரசாங்கம் இன்னும் கூடிய விரைவில் கொடுக்க இருப்பதா அவர் சொல்லியிருக்காரு. ப்ராஜெக்ட் 75 திட்டத்தின் கீழ் 6 நீர்மூழ்கி கப்பல்களை கட்டுவதற்கான வேலைகள் தொடங்கப்பட்டு விட்டதா அவர் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்திய கடற்படைக்கு 60 ஹெலிகாப்டர்களை வாங்குவதற்கான வேலைகளும் நடந்து வருவதா அவர் சொல்லியிருக்காரு. இந்திய கடற்படையோட சீஃப் என்ன சொல்றாருன்னா, சீனா தங்களை ஒரு மிடில் கிங்டம் அப்படின்னு தற்போது அழைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது 100 years of marathon அப்படிங்கிற ஒரு புத்தகத்தின் அடிப்படையில சீனா தன்னை ஒரு வல்லரசு நாடா உருமாற்றிக் கொள்வதற்கு முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. தன்னோட ஆதிக்கத்தை உலகம் முழுவதும் கொண்டு வருவதற்கு முயற்சி செய்யறாங்க. சமீப காலத்துல பசிபிக் ஓஷன்ல தங்களுடைய ஆதிக்கத்தை கொண்டு வர்றாங்க. அதே போன்று இந்திய பெருங்கடல் பகுதியிலையும் தங்கள் ஆதிக்கத்தை கொண்டு வர முயல்றாங்க. இத கவுண்டர் செய்வதற்கு நாங்க பல்வேறு திட்டங்களை வச்சிருக்கோம். சீனாவால இந்திய பெருங்கடல் பகுதியில என்ன முயற்சி செய்தாலும் இந்தியாவின் ஆளுமையை குறைக்க முடியாது அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. என்ன பொறுத்தமட்டில் இந்திய விமானப்படை மற்றும் இந்திய கடற்படை சரியான திசையில நகர்ந்து வர்றாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்தியா சீனா மற்றும் பாகிஸ்தானோட அச்சுறுத்தலை சமாளிப்பதற்கு தற்போது இந்தியா செய்து வரக்கூடிய விஷயங்கள் போதுமானதா, இல்ல புதிதாக ஏதாவது இந்தியா செய்யணுமா அப்படிங்கிற விஷயத்தை கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.